everyone. Welcome to Vivi Infotech. இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி ஒரு அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு அனலிட்டிக்கல் பிளான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம அனலிட்டிக்கல் பிளான் கிரியேட் பண்ணிட்டோம், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை வச்சு ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணலாம். அந்த ஜேர்னலில் எப்படி அந்த அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிஸ்லேனியஸ் ஆப்ரேஷன் இருக்குல்ல, இதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கானது. ஸோ இதோட நேம் நீங்கள் ஜேர்னல்னு கூட மாற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் இதில் என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். நான் நியூன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெஃபரன்ஸ் சும்மா சேலரி என்ட்ரி அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். 9 அக்டோபர் டேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அக்கௌண்ட்டில் சேலரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஒரு 10,000 கொடுத்துறேன். ஓகே, இன்னொன்று சேலரி எக்ஸ்பென்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலையும் 10,000 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அனலிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது நம்ம கிளிக் பண்ணோம்னா அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதில் நேம் கிரியேட் பண்ணியிருந்தோம் எம்ப்ளாயி வைஸில். இப்போ எம்ப்ளாயிங்கிறது அனலிட்டிக்கல் பிளானோடது. ஸோ அது இங்கே எடுத்துகிட்டு வருது. அது கீழே கிரியேட் பண்ண அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் நேமில் கிரியேட் பண்ண அர்ஜுன் பிரியா அந்த நேம் இங்கே எடுத்துகிட்டு வருது. ஸோ நான் இப்போ இந்த நேமை டேக் பண்ணி இவங்களுக்கு இந்த சேலரி போட்ட மாதிரி நான் என்ட்ரி வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த லேபிள்லையும் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஈவன் சேலரி பர் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம அனலிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணணும். ஸோ இதை நான் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணோன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சேலரி என்ட்ரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நான் பிரான்ச் வைஸ் ஒரு 3 பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை வச்சு எப்படி ஒரு என்ட்ரி போடணும் அப்படிங்கிறதே பார்த்துடலாம். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு பிரான்ச்சுக்கு அனலிட்டிக்கல் பிளான் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் நியூ கொடுத்து இப்போ பிரான்ச் அப்படின்னா ஒரு அனலிட்டிக்கல் பிளான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்டில் ஒரு 3 பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஈரோ, இதில் பிளானில் நம்ம கிரியேட் பண்ண பிரான்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈரோ சேலம், இந்த 2 பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ சேமஸ் நான் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே மிஸ்லேனியஸ் ஆப்ரேஷனில் நியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஆஃபீஸ் ரெண்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் ஒரு 20,000 கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பேங்க் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு 20,000 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிட்ட 2 பிரான்ச் இருக்கு. ஸோ நான் அதில் 2 பிரான்ச்சுக்கும் ஈக்குவேட், அதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு 10,000, இன்னொரு ஆஃபீஸ்க்கு 10,000 கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஈரோடு அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சுக்கு 10,000. ஸோ நான் இதை 50% அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆட் லைன் அப்படிங்கிறத கொடுத்து இன்னொரு ஆஃபீஸ் சேலம் ஆஃபீஸ்க்கு இன்னொரு 50% ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நான் இது ரெண்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரியும் நீங்கள் அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ இதை நான் கொடுத்துட்டு இதை போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு என்ட்ரி போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இப்போ ஆஃபீஸ் ரெண்டோடதை நீங்கள் அதாவது இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ, இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோன்றத நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுக்குறக்கும் இந்த அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.